வணக்கங்க. இன்னைக்கு நான் மோடி சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் தேங்க்யூ மிஸ்டர் மோடி அப்படின்னு முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறோம். பிரதமர் மோடிக்கு நன்றி. எதுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள்லாம் நினைப்பீங்க. நான் எங்கேயாவது கட்சி மாறிட்டேன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா நான் கட்சி மாறலை. இன்னும் காங்கிரஸ் கட்சியில் தான் இருக்கேன். லைஃப் லாங் காங்கிரஸ்காரன் தான், காங்கிரஸ் கட்சியில் தான் இருப்பேன். இருந்தாலும் மோடிக்கு ஒரு பெரிய வணக்கமும் நன்றியும் ஏன் நன்றி சொல்கிறேன்னா போன வாரத்தில் தங்கம் விலை 7500 தாண்டிடுச்சு. நான் ஜிஎஸ்டிலாம் சேர்க்கலை. 7500 ப்ளஸ் ஜிஎஸ்டி 24 கேரட் கோல்டு 7800 கிட்ட போயிடுச்சு. மோடிஜி பவருக்கு வரும்போது 2014 2800 இருந்துச்சு. 3 மடங்கு ஆல்மோஸ்ட்டு எனக்கு பண்ணி கொடுத்துருக்கிறார். வணக்கம் சார், நன்றி சார். ஏன்னா அப்போ ஜிஎஸ்டிலாம் கிடையாது. அதனால் ஒரு கிராமுக்கு 5000 கொடுத்துருக்கிறார். நன்றி, வணக்கம். ஒரு கிராமுக்கு 5000 இப்போ எங்கள் அப்பாலாம் சவுதியிலேயே இருந்தார். நான், என் தம்பி, என் தங்க கூட்டு குடும்பம் தான். எங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரே பில்டிங்கில் ஒன்றா தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். ஒரு கூட்டு குடும்பம் தான் எங்களுது. ஸோ என்ன இருக்குங்கிறது முக்கியம் இல்லை. ஒரு கிராமுக்கு 5000 மினிமம் 50 லட்ச ரூபா எங்கள் குடும்பத்துக்கு அவர் கொடுத்துருக்கிறார். அதுக்காக நான் நன்றி சொல்லணும். ஏன்னா வெறும் அது லாக்கரில் இருந்தது. என் தங்க லாக்கர், என் தம்பி லாக்கர், என் லாக்கரில் இருந்தது. திரும்பி லாக்கர்லேன்னு எடுத்து என்றைக்காக ஒரு நாளைக்கு வெளில எடுத்து தூசி தட்டிட்டு திரும்பி லாக்கரில் வச்சுருவோம். அந்த லாக்கரில் வாடகை வேறு கட்டிகிட்ருக்குறோம். பேங்க் ஆஃப் இந்தியாவில் எங்களுக்கு 1966 ஒரு லாக்கர் இருக்குது. அவ்வளோ நாளாக நாங்கள் லாக்கர் வச்சுருக்கோம். நான் பிறக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பாட்டி லாக்கர் போட்டாங்க. லஸ்ஸில் அப்போ தான் பேங்க் ஆஃப் இந்தியா முதல்ல திறந்தாங்க. அந்த காலத்துலேருந்து எங்கள்கிட்ட லாக்கர் இருக்குது. ஸோ அந்த லாக்கரை தூசி தட்டி திறந்து அப்பப்போ எடுத்து மூடிடுவோம். இது மாதிரி மூடி தூசி தட்டி திறந்து பண்ணதில் ஒன்றுமே பண்ணாமல் எங்களை மாதிரி குடும்பத்துக்கே 50 லட்ச ரூபா கொடுத்துருக்கிறாரு. அப்போ இப்போ எங்களோட நாங்கள்லாம் ரொம்ப பணக்காரன் கிடையாது. அப்பர் மிடில் கிளாஸ் ஆர் அப்பர் கிளாஸ்ன்னு நீங்கள் சொல்லலாம். இந்த பணக்காரன்லாம் கிலோ கணக்கில் வச்சுருப்பான். அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கான். லீகலாக வாங்கினது தான் போவோம். 10 கிலோ 5 கிலோ வச்சுருப்போம். அவன்லாம் பார்த்தீங்கன்னா 5 கிலோனா 5000 கிராம். ஒரு கிராமுக்கு 5000 நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. 2.5 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. சின்ஸ் அதை அவங்க விற்க போகிறது இல்லை, அதை செலவு பண்ண போகிறது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு 2.5 கோடி ரூபா கிஃப்ட் செக் கொடுத்துருக்குறாரு. தேங்க்யூ சார் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. இதனால தான் இந்த ரொம்ப பணக்காரங்களாக இருக்கிறவங்க எப்படி ஆனாலும் பரவாயில்ல, நாடே என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஏழைக்கு ஒன்றும் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, நம்ம மோடி சாரே திரும்பி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஆவரேஜாக 9-10% தான் ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தது தங்கத்தில். CAGR காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போல்லாம் பாண்டே சார் தந்தி டிவியில் இருந்தார். ஏன்னா ஏதாவது ஒரு ஆடு மாட்டாதான்னு 2014 என்னை கூப்பிட்டு போவாங்க. அப்போ ஒரு ஸ்டாக் புரோக்கர், ரொம்ப பிரபலமான ஸ்டாக் புரோக்கர், அவரும் டிவியில் வந்தார். அவர் ஸ்டாக் புரோக்கர், ஃபண்ட் மேனேஜர் கிடையாது. நீங்கள் தப்பாக கணக்கு போட்டுறாதீங்க. நீங்கள் நினைக்கிற ஆள் கிடையாது அது. அவர் என்ன பண்ணார், தங்கம் வேஸ்ட்டு, தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதே வேஸ்ட்டு, தங்கமே வேணாம் அப்படின்னார். அன்றைக்கி நான் தந்தி டிவியில் பேசினது எனக்கு ஞாபகம் இருக்குது. தங்கம் எப்படி ஏறும் அப்படின்னு நான் பேச ஆரம்பித்தேன். அப்போல்லாம் நான் யூடியூப்பில் பெரிய ஃபாலோவர்லாம் பெரிய இதெல்லாம் கிடையாது. எனக்கு யூடியூப் இருக்கிறதே இந்த நெவ்யூ அப்போ தான் சொன்னோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல தங்கம் ஏன் இம்பார்ட்டண்ட்டுன்னு மக்களுக்கு புரிய வைக்கணும்னு அதுலேருந்து தங்கத்தை பற்றி எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ பேசியிருக்கிறேன். உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி பணத்துக்கு தங்கம் எவ்வளோ தேவை, பேங்க்கில் வச்சா உங்கள் பணம் எப்படி கரையும், இவங்க எப்படி கரையிறாங்க, அரிசி விலை, பெட்ரோல் விலையை வச்சு FD விலையோடு அதை கம்பேர் பண்ணி உங்களை பல இடத்துல தங்கத்தை வாங்க வச்சேன். அதுக்கெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பே ஆஃப் கிடச்சிடுச்சு. இப்போ என்னடான்னா போஸ்ட் கோவிட்டில் போன வருஷம் 6500 ஒரு கிராம் இருந்து தான் இன்றைக்கி 6500 7500 ஜிஎஸ்டியை சேர்த்திங்கன்னா 7800 வரைக்கும் போயிடுச்சு. ஒரே வருஷத்தில் 1000 ஏறி இருக்குங்கிறாங்க. என்னெல்லாம் காரணம் இருக்கும்னு இஸ்ரேல் ஹமாஸு, ரஷ்யா யுக்ரைனு அப்படின்னு ஒரு பேப்பர் சொல்லுது. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 70 வருஷத்துக்கு வரலாறுல இல்லாத அளவுக்கு இந்த 10 வருஷத்தில் நம்ம நோட் அடிச்சிருக்கிறோம். அதுதான் மெயின் ரீசன். இன்னொரு மெயின் ரீசன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சிதம்பரம் மினிஸ்டராக இருக்கும்போது 3% வரி போட்டதுக்கு நம்ம ஆளுங்க ஜுவல்லர்லாம் அந்த குஜராத்து அந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் இருக்கிற ஜுவல்லர்ஸ்காரெல்லாம் மெட்ராஸில் டிஷர்ட் போட்டெல்லாம் மெட்ராஸில் ஜாகிங் போனாங்க. 3% டேக்ஸு. அதனால் நாடே வழியுது,
மக்களால் நகை வாங்க முடியலன்னு கேம்பெயின் பண்ணாங்க இந்த கவர்மெண்ட். இப்போல்லாம் வாயே திறக்க மாட்டாங்க. இப்போல்லாம் வாயை திறந்தா உடனே இடி வீட்டுக்கு வந்துடும். ஆனால் அந்த 3% டேக்ஸ் அபாலிஷ் பண்ணுவான்னு சொல்லி வந்தவங்க இப்போ ஜிஎஸ்டி 3%ம் 12% மற்ற டேக்ஸும் போட்டு 15% கிட்ட டேக்ஸ் இருக்கு. நீங்கள் ஜிஎஸ்டியோட டேக்ஸை போட்டு நீங்கள் எடுத்து துபாயில் கோல்டு என்ன விலை விற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். 1000லேருந்து 1200 இப்போ இந்த ஜி வந்து எங்களுக்கு 7800 கொடுத்தது. ஆக்சுவலி அது 6600 1700 தான் இருக்கணும். ஒரு கிராம் கோல்டும் நீங்கள் வாங்கிறதுக்கு ஜி 1000 வாங்கிப்பார். கார்மெண்ட்டுக்காக வாங்குறாரு, ஜிக்கு 1000. ஏன்னா ஆல்ரெடி தங்கம் வாங்கிட்டான்னு வைங்க. எங்கள் முப்பாட்டனார் வாங்கின தங்கம் தான் வாங்கிட்டாங்க ஆல்ரெடி தங்கத்தை. அதனால ஜிக்கு 1000 கொடுக்க முடியாது. ஆனால் இந்த 7 வருஷத்தில் யாரெல்லாம் தங்கம் வாங்கினானோ ஜிக்கு 1000 கொடுத்துட்டு தான் வாங்கணும். ஜின்னா ஜி போட்ட ரூல். நான் ஏன் ஜின்னு சொன்னேன்னா 2014 இந்த மார்வாடி ஜுவல்லர்ஸ் எல்லாம் காந்தி சிலையில் அந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு மேலேயும் கீழையும் சுற்றிட்டு இந்த ஜி வந்தால் இந்த 3% டேக்ஸ் போகும்னாரு. 3% டேக்ஸு ஏறி எங்கேயோ போயிடுச்சு. இன்னைக்கு 1947 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்குறச்ச தங்கம் வந்து 90 ஒரு கிராம் இருந்தது. 1950 நீங்கள் 1000 தங்கம் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அது நல்ல பணம். இன்றைக்கி அது 7.5 லட்சம் தங்கமாக இருக்கும். அதாவது 99 rupees per 10 grams. அப்போ 100 கிராம் 990 rupees. ரைட்டாக 100 கிராமுக்கு 10 கிராமுக்கு 100 1000 100 கிராம் வாங்கியிருக்கலாம். நீங்கள் 100 கிராம் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி 7.5 லட்ச கையில் இருக்கும். லாக்கரில் தொடச்சி வச்சு திரும்பி எடுத்து வைக்கிறது தான் வேலை. இதே வந்து நிச்சயமாக உங்கள் லைஃப் டைமில் தங்கத்தை 10,000க்கு மேலே பார்த்துருவீங்க. என்ன சொல்கிறான் இவன் சொல்கிறான்லாம் நம்பிடாதீங்க. நாளைக்கு ஆத்திரம் அவசரம் நீங்கள் மிடில் கிளாஸ்னால் தங்கம் தான் விலை. இது ஆக்சுவலி மோடிஜிக்கு ஒரு நன்றி சொல்கிற வீடியோ. கட்டப்பட்டு எங்களுக்காக நீங்கள் 5000 ஆக்கியிருக்கிறீங்க. கூடிய சீக்கிரம் அதை 10,000 ஆக்கிடுவோம். நன்றி. நீங்கள் நம்பலைங்கிறதுனால டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஒரு ப்ரைஸ் சார்ட்டை உங்களுக்கு போடுறேன். என்னென்னைக்கு தங்கம் என்ன விலைக்கு விற்றுருக்குன்னு. ஆவரேஜாக இந்த 75 வருஷத்தில் 9 to 10% growth. இந்த கடைசி 25 வருஷத்தில் 10லேருந்து 12%. நோட்டு ஃபாஸ்ட்டாக அடித்தா ரேட்டு ஃபாஸ்ட்டாக ஏறும். நன்றி மோடி சார், வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ் வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.